ஹாய் மக்களே, நான் உங்கள் எம்பி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி லெமன் சாப்பாடு தான் பண்ண போகிறோம். ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ரைஸ் நான் ஆல்ரெடி வடித்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பச்சரிசி, அப்புறம் இந்த ஆஃப் ஆயில் ரைஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம லெமன் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். மக்களே, எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுவோம். பாருங்கள், கடுகும் ஜீரகம் பொரிஞ்சதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் உளுந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் சாதத்தை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகா, இந்த மாதிரி பெரிய நீட்ட வரமிளகாயாக இருக்குது, அதை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இது ஒரு 10 கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட உடனே கூட கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதும் இந்த டைமில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு பெரட்டி விட்ட உடனே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதுமானது. நான் உப்பு போடலை, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், சேர்த்த உடனே ஒரு 50 mlக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 50 mlக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இவன் அப்படியே சேர்த்துட்டு இப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது லெமன் இந்த ஜூஸ் மட்டும் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு
இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம வடித்து வச்ச சாதத்தில் அப்படியே கொட்டி கிண்ட போகிறோம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சாப்பாடு இருக்குது, வடித்த சாதம். இந்த சாதத்தில் அப்படியே இவனை சேர்த்துட்டு இவனை அப்படியே மெதுவாக சாப்பாடு வந்து உடையாமல் அழகாக இவனை அப்படியே ஒரு பரட்டி சூப்பராக கிண்டிக்க போகிறோம். வெயில் டைமில் இந்த மாதிரி லெமன் சாதம், புதினா ரைஸு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், ஊற்றி நல்லா சாப்பாடை கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே சாப்பாடு சூடாக இருக்கும்போது இவனை அப்படியே போட்டு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே கிண்டி விட்டோம்னா இந்த சூட்டாக மல்லித்தலை வந்து அப்படியே வெந்து ஃப்ளேவரில் இறங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகுக்கே அழகு, மேலும் அழகு சேர்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டான லெமன் ரைஸ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.